இந்திய முப்படைகளின் தரப்பில் இருந்து ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி, லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ், வைஸ் அட்மிரல் பிரமோத், மேஜர் ஜெனரல் ஷர்தா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூரில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமளித்து பேசி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்து பேசினர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே மேஜர் மதன் இணைந்திருக்கிறார். மேஜர் மதன், வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. முப்படைகள் தரப்புல இருந்தும் கொடுத்த விளக்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன இந்த விளக்கம் பத்தி? மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஊடகங்கள் மற்றும் மக்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலா ஒரு ராணுவ நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது. பட் யுகங்கள் மாறி இருக்கு, காலங்கள் மாறி இருக்கு. பொய் செய்திகள், மிஸ்இன்ஃபர்மேஷன், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பரப்பப்படக்கூடிய செய்திகள் அப்படின்றது இன்னைக்கு ராணுவமும் சிக்கி இருக்கு. ஸோ தெளிவா அவங்க ஒரு பிரீஃபிங் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, எதற்காக ஆபரேஷன் சிந்தூர் அதை வந்து லான்ச் பண்ணாங்க, அதோடைய பொருள் என்ன, அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அதுல நம்ம சாதிச்சோம், அதனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, அதன் பிறகு பாகிஸ்தானோட பதிலடி, இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள் அதுக்கு கொடுத்த பதிலடி என்ன, இனி வரக்கூடிய காலங்கள்ல பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் அதற்கான பதிலடி என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவா பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது நம்ம தரப்புலையும் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு ரொம்பவே ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு பதில் நம்ம தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை விமானிகளும் வீடு வந்து சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு. அதுல இருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த மெசேஜ், அதனோட அடிநாதம் என்ன? இல்ல, அசெப்ட் அண்ட் பைலட்ஸ் ஆர் சேஃப் அப்படின்றது இருக்கும். சேதங்கள் நீங்க வந்து ஒரு போர் சூழல் வருது, ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்ற போது நிச்சயமா அதுல ஏதாவது சேதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கதான் செய்யும். 1971 அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் கிட்டத்தட்ட 20 விமானங்களுக்கு அதிகமா இந்தியா இழந்தது. அதன் பிறகு பல டேங்குகள், ஒரு கிட்டத்தட்ட 30-40 டேங்குகள் தகர்க்கப்பட்டன. சோ யுத்தத்துல நம்ம எண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பாக்குறோம். அந்த வகையில என்னென்ன சேதங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதுல ஒரு அம்பிவிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. மேஜர் மதன், இப்போ நேற்று வந்து சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்ட ஒரு 3 மணி நேரத்தில் மறுபடியும் எல்லையில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. இப்போ செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க இன்று இரவு ஒருவேளை மறுபடியும் தாக்குதல் நடத்த வந்தால் அதுக்கும் பதிலடி தர தயாராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சீஸ்ஃபயர்ன்ற ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் மதிப்பு தரலையா? அப்போ இன்னைக்கு நைட்டும் நம்ம ஒரு குரூஷியல் நைட்டாக தான் இருக்க போதா எல்லையில்? இல்ல, என்னைக்குமே சீஸ் ஃபயர் அப்படின்றது ஊடகங்கள் கொஞ்சம் அதை மாற்றி நேற்று சொல்லிட்டாங்க. அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் உடன்படிக்கை அப்படின்றது வேற, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வேற. இது உடன்படிக்கை கிடையாது, அக்ரிமெண்ட் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது ஒரு ரொம்ப ஃப்ரெஜைலா தான் இருக்குது. நேற்று நம்ம பார்த்தோம், ரொம்ப ஒரு மைலில தான் அது இருக்குது. சோ அதை நம்பி நம்ம துருப்புகள் இன்னைக்கு ஸ்டாண்ட் டவுன் பண்ண முடியாது, ரிலாக்ஸ் பண்ண முடியாது. நிச்சயமா அவங்க தாக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கான முழு தயார் நிலையில இந்திய ராணுவம் இருக்கு. அதான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தரப்புலையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்றது ஸ்டாண்டு நம்ம சைட்ல இருக்கு. பட் அமெரிக்கா தரப்புல இருந்தும் பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது அமெரிக்கா மீடியேட்டட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. இந்த மாறுபாடு வர்றதுக்கு என்ன காரணம்? ரெண்டு சைட்ல சொல்லக்கூடிய இதே ஒரே ஸ்டோரியில இதுக்கு அடிப்படை காரணம், பாகிஸ்தானுக்கு 1947 இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3வது நாடு தலையீடு வேண்டும் அப்படின்ற அந்த கொள்கையில அவங்க எப்பயுமே ஸ்டெடியா இருக்கிறாங்க. சில டைம் அமெரிக்கா, சில டைம் சீனா, சில டைம் சவுதி போன்ற பல நாடுகள் கிட்ட அவங்க இதை பேசுவாங்க. ஓஇசி கூட்டமைப்பு கிட்ட அதை பேசியிருக்கிறாங்க. சோ பாகிஸ்தானுக்கு மீண்டும் இது ஒரு வாய்ப்பு அமைது. இல்ல அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணாங்கன்ட்டு. அமெரிக்காவை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இப்ப இருக்குது. அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் நல்லா பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமா எது இருந்ததுன்னா, உக்ரைன் ரஷ்யா போற 48 மணி நேரத்துல நிறுத்துவேன் அப்படின்னாரு. இப்ப கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. இப்ப கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேல ஆகுது. இன்னி வரைக்கும் அந்த போரை அவரால் நிறுத்த முடியல. இந்த இடத்துல தான் மீடியேட் பண்ணி மத்தியஸ்தம் பண்ணி நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அது ஒரு லோக்கல்ல ஒரு பாலிடிக்ஸ்ல, குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ்ல கூட ஒரு கிரெடிட் அவருக்கு கொடுக்குது. அவருக்கு ஒரு ஃபேஸ் சேவரா அது கிடைக்குது. நீங்க 2018 பாலகோட் தாக்குதல் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பாலகோட் தாக்குதல் அப்போ நம்மளுடைய விமானி பாகிஸ்தான்ல தரையிறங்கினது, அதன் பிறகு இவங்க விமானியை விடுவிக்க மறுத்தது அப்படின்ற இதுல அந்த இடத்துல அமெரிக்கா பேசினாங்க, இம்ரான் கான்ட்டையும் பேசினாங்க, பாரத பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் பேசினாங்க.
பேசின பிறகு அன்னைக்கு அவங்க அந்த விமானியை ஒரு நல்லிணக்கத்துக்காக விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அறிவிக்கும் போது அதன் பிறகு அவர் சொல்லியிருந்தாரு, நான் பேசிதான் விடுவிச்சேன், நான் பேசிதான் இதை வந்து செஞ்சேன் அப்படின்ட்டு. அது அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்கு, அவருடைய பாணி அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இது ஒரு நார்மல் சூழல்ல பைடன் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ இல்ல இதுக்கு முன்னாடி பில் கிளின்டன் இந்தியா கார்கில் போறப்போ அவரும் தான் பேசினாரு. ஆனா அதை ஓப்பனா சொல்லல. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் வந்து சுயசரிதையில் எழுதினாரு. ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைவர். கனடாவுடைய கவர்னரை நீங்க வந்து கனடாவுடைய பிரதமரை வந்து கவர்னர் கூப்பிட்டதை பார்த்திருப்பீங்க. 51வது மாநிலம் ஆக்கணும்னு சொன்னதை பார்த்திருப்பீங்க. கிரீன்லாந்து அமெரிக்கா ஆகணும்னு சொன்னதை பார்த்திருப்பீங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை கெட்ட வாரத்துல திட்டியது சொந்த வீடியோவே அவருடைய ஹேண்டில் வெளியிட்டதை பார்த்திருப்பீங்க. சோ இது அவரோட ஸ்டைல். இதுக்கு நம்ம ரொம்ப டீப்பா இதுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உலகத்துல எந்த இடத்துல யுத்தம் நடந்தாலும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் உலகத்தோட நம்பர் 1 சக்தியா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தலையீடு நிச்சயமா இருக்கும். நன்றி மேஜர் மதன், இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்தமைக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.